எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன டியூட்டோரியல் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 ட்ரெண்டிங்கான ரீல்ஸு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கான யூஸ் பண்ண ஆப் வந்து CapCut. ஆக்சுவலாக இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பேன் பண்ணியிருந்தாங்களா சைனீஸ் ஆப்ஸ்லாம். ஸோ இந்த ஆப்பும் சைனீஸ் ஆப்ஸில் ஒன் ஆஃப் த ஆப்ஸு. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது உங்களுக்கு. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டர்போ VPN யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டுமே கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன ப்ரொசீஜர் இதில் ஃபாலோ பண்ணுறேனோ ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அண்ட் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டர்போ VPN ஆப் அண்டு இந்த CapCut ஆப், இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு VPN-ஐ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி VPN கனெக்ட் பண்ணுங்க. அங்கே கீழே இருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த முயல் குட்டி ஓடுதில்ல, ஸோ கொஞ்ச நேரத்தில் அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்ட உடனே உங்களுக்கு மேலே ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா VPN அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இது க்ளோஸ் பண்ணிவிட்டு CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் அந்த டியூனுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இமேஜஸ் உங்களோட பெஸ்ட் இமேஜஸை செட் பண்ணிக்கோங்க. அந்த 20 இமேஜஸை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு அந்த ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் கொடுத்த உடனே எல்லாமே வந்து நிற்கும். இப்போது அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆனிமேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் காம்போ ஆப்ஷனில் போயிட்டு பெண்டுலம் 1 அப்படின்ற இந்த எஃபெக்ட்ஸை தேடுங்க. இந்த எஃபெக்ட்ஸ் வந்த பிறகு இதை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷனை ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இமேஜ் எவ்வளோ நேரம் வருதோ அதுக்கு ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எல்லா இமேஜ்க்கும் இதை சேம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போது சவுண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சவுண்ட் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே, அதுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் சவுண்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்த உடனே அங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இம்போர்ட் எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக் ஒன்லி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்த உடனே அது வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு அங்கே சவுண்டை நல்லா கவனித்து பாருங்கள். அது ஒவ்வொரு பிட்டாக கட்டாக இருக்குங்களா, ஸோ அங்கிட்டு கரெக்டாக ஒவ்வொரு இமேஜும் அந்த ஒவ்வொரு டியூனுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக சின்னதாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ரேஷியோவில் வேணுமோ அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு 16:9 வேணும்னா 16:9, இல்லைனா 9:16 9:16 ஒவ்வொரு இமேஜையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா பிளாக் பார்டர் தான் வரும். ஸோ இமேஜ் அந்த எஃபெக்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜையும் இதே மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு இருக்கேன் பெருசாக. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக க்ராப் ஆன சிச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஜெக்ட் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டியூனை ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிறேன். நான் எட்ஜில் கட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ ஸ்டார்டிங் டியூன் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அந்த லாங் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரே லைன் ஆகல, அது வரையும் அந்த டியூன் வரும். இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்னும் சுருக்கிடுறேன். அந்த கட் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அங்கே ஷார்ப்பாக வச்சு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அந்த மீதி இருக்கிற வேஸ்டேஜை டெலீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரையும் கட் பண்ணி மீதி இருக்கிற ஸ்ப்ளிட் பண்ணதை அதை தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறத விட. ஸோ அதனால் எல்லா இமேஜஸையும் நீங்கள் ஷார்ப்பாக வேறு கட் பண்ணிக்கலாம். அண்டு 2 ஃபிங்கரில் ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அப்போ உங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இந்த ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும் கைஸ் இன் மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது, நான் எப்படி சொல்கிறேன், எதனா ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஈவன் நான் பேசுகிறது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் எனக்கு என்னோடய வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படி
ஆக்சுவலாக நான் சொன்னது 20 இமேஜ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் அத்தனை இமேஜ் ஆட் பண்ணல. ஸோ அதனால் இப்போ அந்த மீதி டியூனுக்காக நான் மறுபடியும் ஆட் பண்ணுற ஒரு 7 இமேஜ் கிட்ட. அந்த 7 இமேஜ் ஆட் பண்ணிட்ட பிறகு சேம் இந்த 7 இமேஜையும் இந்த 9:16க்கு ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு எஃபெக்ட்ஸ் அனிமேஷனில் போயிட்டு காம்போவில் போயிட்டு அந்த பெண்டுலம் 1 அப்படின்ற இதுவை ஆட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த ஆப் ஒர்க் ஆகாது, ஈவன் எந்த எஃபெக்ட்ஸும் சரி. ஸோ அதனால தான் கண்டிப்பாக VPN யூஸ் பண்ணி நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். அண்டு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. பெண்டுலம் 1னா இதுக்கு டியூன்ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வேறு எதனா பிடிச்சிருக்குன்னா வேறு டியூன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதையும் நான் ஷார்ப்பாக கட் பண்ணுற பாருங்கள். ஏன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நம்ம ட்ராக் பண்ண அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக அங்கே வரையும் ஸ்ப்ளிட் பண்ணோமா மீதி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அண்ட் இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால மொபைல் எடுத்து ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட இமேஜஸை கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அண்டு அந்த வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. வீடியோவையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த சவுண்டு இதுவையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அண்டு மறக்காமல் அந்த ட்ராக் பண்ணுறதை மறக்காதீங்க. இந்த மாதிரி மறந்து விட்டிங்கன்னா அது 4:3 காட்டும் அந்த ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணுற நீங்கள் இதுவுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எவ்ரி இமேஜ் செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்து. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே 20 இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் டைம் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவசியம் இருக்காது. ஸோ அதனால் அதான் பெட்டருங்க. ஓகே, இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடும் கரெக்டாக. அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அந்த மேலே அப்லோட் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில், அதை கிளிக் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கேட்கும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் பண்ணிக்கோங்க. அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரி வேணுமோ அங்கே வரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒன்று. 1080pயில் வச்சுக்கோங்க, பெட்டர் குவாலிட்டியாக கிடைக்கும். 30 ஃப்ரேம்ஸே அதிகம். 60 ஃப்ரேம்ஸ் போட்டிங்கன்னா சில ஃபோனில் அது சரியாக காட்டாது, ஹேங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3D ஜூம் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். சேம் ஆப் தான், சேம் ஒரு 20 இமேஜ் வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி இமேஜ்க்கும் இதே மாதிரி தான் அனிமேஷன் போட வேண்டியது இருக்கும். அண்ட் இமேஜ் கிளிக் பண்ண உடனே இந்த டைம் அனிமேஷனில் போகாதீங்க, அனிமேஷன்லேருந்து வேறு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம 3D ஜூம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது பிஃபோர் பண்ண வீடியோவை ஆல்டர்னேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு இமேஜஸ் ஆட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ அதனால் நான் அந்த இமேஜஸையே ஆல்டர்னேட் பண்ணி டியூரேஷன் கொஞ்சம் ஏற்றிட்டு ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு மோரோவர் ஃபஸ்ட்டு சவுண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சவுண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் இம்போர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஓன்லி அப்படின்றதுல எக்ஸ்ட்ராக்ட் ஓன்லி அந்த வீடியோவோட மியூசிக் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நான் மேலே சவுண்ட் மறந்துட்டு டெலீட் பண்ணேன். ஸோ இப்போ டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சவுண்டை வந்து கிளியராக கேளுங்க. எத்தனை வாட்டி அந்த தர்ன்னு சவுண்டு வருதுல்ல, ஸோ அந்த பேஸ் சவுண்டு, ஸோ அந்த எத்தனை வாட்டி வருதோ அத்தனை இமேஜ் அந்த சைட்டில் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டியூனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் இல்லை. அண்ட் மோரோவர் எனக்கு இந்த ஃபுல் வீடியோ இந்த 2 எஃபெக்ட் வீடியோவும் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 28 மினிட்ஸ் ஆச்சு. பட் இந்த வீடியோவில் டுட்டோரியலில் நான் மோஸ்ட் ஆஃப் தம் கட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D ஜூம் எஃபெக்ட் வந்து ஒவ்வொன்றும் போடும்போதும் லேட் ஆகுது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்களும் உங்களுக்கும் போர் அடிச்சிடல, ஸோ ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி அனிமேஷன் இருந்ததில்ல, ஸோ அதை கீழே லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டைல் ஆப்ஷனில் இந்த 3D ஜூம் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே நெட் கனெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுவே இந்த மாதிரி ஜெனரேட்டிங்கில் வரும். 100% முடிஞ்ச உடனே அந்த 3D எஃபெக்ட் வந்து அதுக்கு அப்ளை ஆகிடும். அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அது கட் அவுட் பண்ணி அந்த 3D ஜூமில் காட்டும். அண்ட் இந்த இமேஜ்
பர்சன்ஸோட சப்ஜெக்ட்ஸோட இமேஜஸ்னால் செம்மையாக கட் ஆகும். இது வந்து குட்டி குட்டி பூச்சிங்களோட இமேஜஸ்ன்றதுனால ஸோ அது நல்லா இல்லைங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாகவும் வரல, நான் ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் ஹெச்டி குவாலிட்டியில் இருந்தால் அதே கம்ப்ரஸ் கேட்கும், கம்ப்ரஸ் கொடுத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு அது குவாலிட்டி அப்படியே ஒரு ஸ்மூத்னஸ் வர்றதுக்காக அது அந்த மாதிரி கேட்கும். ஸோ அது கம்ப்ரஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது அவுட்புட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தான் மேலே டாப் ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.